கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். ஆமென். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். ஆமென். ஆண்டவருடைய பிரசங்கத்தில் மெயினான ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஆமென் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நாம் அதில் கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற அனுபவத்தையும் அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். யோவான் ஸ்தானங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமென் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆர்வமாயிருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க, அடுத்த வருடத்தில் கூட 3ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த தேசம் இந்த தேசம் இந்த தேசம் அந்த நாட்டுக்குள்ளாக அநேக யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நாட்டுக்கு உதவியாக சப்போர்ட்டாக பல நாடுகளும் இன்னொரு நாடுக்கு சப்போர்ட்டாக உதவியாக பல நாடுகளும் இணைந்து போர் செய்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். மனம் திரும்புகிற காலத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு போக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒரு சில கூட்டம் உலகத்தின் பாவத்திலையும் கலந்து கொண்டு அதில் முழுகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 13ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 32 படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியான், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்கள். உதாரணமாக சொல்கிறார் பாருங்க, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணமாக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமானாகிய சாயங்காலத்திலோ நடுராத்திரிலையோ சேவல் கூவும் நேரத்திலையோ இல்லை காலையிலையோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதே எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நமது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நல்லா கருத்தா கவனிங்க. பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். நல்லா கருத்தா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த மணவாளனோடு கூட நாம் என்ன பண்ண போறோம்? அவர் கூட நித்திய சந்தோஷத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். நித்திய சந்தோஷத்தில் பிரவேசிக்க போகிறோம். இந்த அழிந்து போகிற இந்த உலகமே பார்த்தீங்கன்னா
ஆமென். இவ்வளோ ஒரு மகிமையானதாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய கடல், அவ்வளோ பெரிய மேகங்கள், அவ்வளோ பெரிய மலைகள் என்று அவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். சுடர்களை படைத்து வைத்திருக்கிறார். சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அழிந்து போகிற காரியங்களே இவ்வளோ அழகாக இருக்குது என்றால், மனிதர்கள் பிறக்கிறார்கள், வளருகிறார்கள், திருமணம் பண்ணுகிறார்கள், குழந்தை குட்டியை பெற்று போடுகிறார்கள், மீண்டும் வயதாகிறார்கள், மீண்டும் மடித்துட்டு மண்ணுக்குள்ள போயிடுறாங்க. இதுதான் இந்த உலகத்தோட காரியமா இருக்கிறது. பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நரகத்தில் போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நரகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க தான் நம்ம ஊரில் இருக்கிறதா. அவங்களே ஒன்று பேசின்னு வராங்க. காக்கா செத்துறா கூட நம்ம பார்க்குறோம், காக்கா கூட அங்கே கிடக்குது. வேறு எதனா இருந்தால் கூட நம்ம பார்க்குறோம், செத்து போனால் கூட அங்கங்கே இருக்குது பார்க்குறோம். ஆனால் மனுஷன் மாத்திரம் இறந்துட்டாங்கன்னா பார்க்கவே முடியல. மண்ணோடு மண்ணா போயிடுறான். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் பாவம் செஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் ஆதியாகமம் 3 சொல்கிறாரு, நீ மண்ணிலிருந்து வந்தபடினால் நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவர் வார்த்தை அப்படி பாருங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையுடைய சாராம்சத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து குடும்பங்கள் ஆகி அதுக்கப்புறம் வயதாகி நம் மண்ணுக்குள் போவதற்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆண்டருக்காக நாம் வாழ வேண்டும். ஆண்டு வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டு வருகையை நாம் எதிர்கொண்டு போக திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆண்டு வருகை லேட் ஆகுது என்றால் நாம் என்ன பண்ணணும்? பூமியில் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இருக்கிறது. பகல் பாசங்க, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுங்க. மனம் திரும்பினாலும் பரவாயில்ல, சொல்லுங்க மனம் திரும்புங்கள். மனம் திரும்புனா மூஞ்சி திருப்பாதீங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்கேன் இருக்குது? எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், 5ஆம் மாதம் எடுப்பான்னு நினைக்கிறேன். 5ஆம் மாதம். அப்புறம் என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த நாளில் எதுவுமே கிடையாது ஸ்கேனில். நம்ம இந்த நாள் என்ன பண்ணுறாங்க, 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் 8ஆம் மாதம் சொல்லிட்டு ஸ்கேனை போட்டு காசை பிடிங்கிறாங்க. எத்தவிராமன்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ ஸ்கேன் இருக்குது பாருங்கள். நாம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். இருக்கிறதுலே பெரிய ஸ்கேன் எதுங்க பிரதர்? சொல்லுங்கள் ரமேஷ் பிரதர், சொல்லுங்கள் இருக்கிறதுலே பெரிய ஸ்கேன் எது? அப்போ ஏசாவை பற்றிலாம் சொல்லாதீங்க. உண்மையாக இந்த லேபில் எடுப்பாங்களா? என்ன ஸ்கேன் இருக்குதுலையா? சிடி ஸ்கேன் பெருசா இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் பெருசா? எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் முழுசாக எடுத்துருவாங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகிறோம். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும். நம்ம மனம் திரும்பி இருக்கமா இல்லையா என்று ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? பகல் சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம மனம் திரும்பி இருக்குமா? மனம் திரும்பலையா? குணம் திரும்பி இருக்குதா? குணம் திரும்பலையா என்று எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். எது பேராமல் சொல்கிறீங்க? எல்லாம் தூங்காமல் அந்த ஸ்கேன் பண்ணுற ஆள் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். எது பேராமல் சொல்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம எடுக்க போகிறார் ஆண்டவர். எல்லாரும் கண் விழித்து கவனமாக பாருங்கள். அப்போ யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு, அது இல்லை பிரசங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவார் பிரசங்க இல்லை. அப்போ இன்றைக்கி பரலோகத்துக்கு போகிறோமா இல்லையா சொல்லிட்டு இல்லை, பரலோகத்திற்கு யார் யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நான் சொல்லலைங்க, நீங்கள் வச்சுருக்கிற பைபிளே சொல்லுது. அந்த வசனத்தை தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதனால் கர்த்தா கவனிங்க. ஆவியானவர் எதனா ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுவாராக. அதில் நீங்கள் அந்த காரியம் அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கி ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி உண்மையான ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும். ஆண்டு வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம். ஆவியார் நம்மளோடு கூட பேசுவாராக. 1ஆம் அதிகாரம் தான் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம்.
சார் 1ஆம் வசனம் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நீங்கள் பிறவாவிட்டால் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. முதல் ஸ்கேன் எல்லாம் கரெக்டாக கவனிங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனில் எல்லாரும் நல்லா கரெக்டாக கவனிங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது என்ன பிறப்பு? மறுபடியும் பிறக்கணும். எல்லாரும் தாயின் வயத்தில் பிறந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேராமன்னு சொல்கிறீங்க? அதாவது எத்தனை வயசு ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயின்னு சொல்லுவாங்க, என் குழந்தை. எங்கள் ஆயா பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துக்குது. எங்கள் மேலாம் பாசம் இருக்காது, அவங்க பொண்ணு மேலே தான் பாசம் இருக்கும். நைட்டு 11 மணிக்கு வந்து கதவு தட்டுது. எங்கள் அம்மா வந்து ஹாலில் படுத்துனுக்குது எங்கள் ரூமில், எங்கள் வீட்டில். என் பொண்ணு காணா என் குழந்தை காணா. நைட்டு 11 மணிக்கு இந்த குழந்தை இது பாருங்கள் சோபாவில் பத்துனுக்குது பாரு, ஓடியே போயிட்டு சொல்லிட்டேன். எது பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அப்போது எத்தனை வயசு ஆனாலும் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன யார்? குழந்தை. அவங்க எல்லாரும் பிறந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்கணுமா? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. மறுபடியும் பிறப்பது எப்படி? மறுபடியும் பிறக்க முடியுமா? தாயின் வயிற்றில் போக முடியுமா? அப்படி சொல்றது என்ன பண்ணுறது? மாம்சத்திலிருந்து ஆவியில் பிறக்க வேண்டும் ஒரு காரியம். அதே கேள்வி தான் எல்லாரும் எனக்கு வந்துச்சு. அந்த நிக்கோதேமுக்கு சொல்றாரு பாருங்க. அதுக்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி அம்மா வயிற்றில் போய் பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பகல் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றிலிருந்து இல்லை, ஜலத்தில். ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜலத்தில் பிறக்க வேண்டும், ஆவியில் பிறக்க வேண்டும். ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? அப்போ தாயின் கருவில் பிறப்பது ஒரு பிறப்பாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறோம், அது ஒரு பிறப்பாக இருக்கிறது. 3வது ஒரு பிறப்பு, எல்லாம் கரெக்டாக கவனிங்க, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நாம் பிறக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நான் சபைக்கு வரேங்க, ஞானஸ்நானம் எடுக்காம சபைக்கு வரேன், நான் பாட்டு பாடுறேன், ஊழியம் செய்கிறேன், நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஒருவன் ஜலத்தினால், பக்கல பசங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேனு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் சபைக்கு வந்து பல வருஷம், 5 வருஷம் இல்லை 100 வருஷம் வந்து போனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஞானஸ்நானம் பெற்றாதான் நான் போக முடியும். ஞானஸ்நானம் பெறாமல் போனாங்களா? ஒருத்தர் போனார் வேதத்தில். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? 2 கல்லனில் ஒரு கள்ளன் போனான். 2 கள்ளன் கல்வார் சிலுவையில் இருக்கும் பொழுது 2 பேரும் குற்றவாளியாக தூங்கி கொண்டிருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் அறையதுக்காக கொண்டு போகிறாங்க. ஒரு கள்ளன் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் என்னை நினைத்தருள் என்று அவன் மனம் திரும்பும் பொழுது என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? ஞானஸ்நானம் எடுக்கலை. அவனுக்கு எடுப்பதற்கு வேறு வாய்ப்பே கிடையாது, வேறு வழியே கிடையாது. அவன் மரணம், அவனுக்கு அடுத்த தண்டனையில், மரணத்தில் அடுத்த தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். வேறு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தான். நம்ம சபைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. இருந்தும் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. நான்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வெள்ளை மண்ணு குழந்தை அங்கே இந்த பக்கம் என்ன முழுக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, அதில் பக்கத்தில் பார்த்தா எருமாடு ஒன்று, அது முழுகுது உள்ள. எது பேராமன் சொல்கிறீங்க? கிடையாது. ஆமேன். இது வருகிற நாட்களில் பெரிய ஞானஸ்நான தொட்டி ஆமேன் செய்யப்படும். இல்லை அப்போஸ்தலரில் பிலிப்பு போயிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. எதனா தடை ஞானஸ்நானம் இருக்கிறது? இல்லை, தடை எதுவுமே இல்லை, தண்ணி இருக்குது, நான் இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்துடுறேன். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஞானஸ்நானம் கூட என்னன்னு தெரியாதுங்க.
போன அடுத்த வாரத்தில் பாஸ்ட் ஞானஸ்தானம் சொல்லிட்டாரு. எதுங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்தால் தான் திருவிருந்து கொடுப்பாங்க. அடாடா, ஞானஸ்தானம் எடுத்தால் விருந்து கொடுப்பாங்களா? மட்டன் விருந்து கொடுத்துருவாங்க போல். சரி, என்ன பண்ணுது, இது ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் போல் சொல்லிட்டு, பரவாயில்ல இந்த வாரம் நம்ம வந்த விருந்தாளி போல் வந்திருக்கு, அடுத்த வாரம் நம்மளுக்கு விருந்து கொடுப்பாங்க சொல்லிட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெட்டும் திராட்சை ரசமும் கொடுத்தாங்க. எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆண்டவர் கைவிடலை. 17 வயசில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த நாட்களில் கர்த்தர் ஊழியக்காரன் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இல்லை, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா, இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையா, ஆண்டு கிட்ட போயிட்டு உபவாசத்தோடு ஆண்டு சமயத்தில் காத்துருங்க. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவினாலே நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவினால நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஆண்டவர் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, பரிசுத்த ஆவினால் நிரப்புவாராக, அந்நிய பாஷை அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பாராக. முதல் ஸ்கேனு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எது பேராம சொல்றீங்க? ரெண்டாவது ஸ்கேன் பார்க்கலாமா? ஆமேன். அதே எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது காரியம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா நான் பரலோக ராஜ்யத்துக்கே சொல்லுங்கள் போக முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் எல்லாம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை என்று நான் முன்னே சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இங்கேயும் வேதம் சொல்லுகிறது, தேவன் ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. விபச்சாரம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் போக முடியாது, அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், ஒரு காரியம் இதில் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்லுது. விக்கிரகம், விபச்சாரம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. பொறாமைகள், பிரிவினைகள், வைராக்கியம், விரோதங்கள், பகைகள் எல்லாருக்குள்ளே இருக்கும். எத்தனை பேர் அம்மன் சொல்கிறீங்க? இருக்குங்களா இல்லைங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் இவங்க வீட்டுக்கு நானே போக மாட்டேன். செத்துட்டானே போவீங்க, இவங்க வீட்டில் போய் நான் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். பகைகள் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. விரோதங்கள் இருந்தால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பொறாமைகள் இருந்தாலும் பரலோக ராஜ்யம் முடியாது. விக்கிரக ஆராதனைகள், சண்டைகள், பிரிவினைகள், பில்லி சூனியங்கள், காம விகாரங்கள், இவைகள் கோபங்கள் இவைகள் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதில் நம்ம கிட்ட எதனா ஒன்று இருந்தா அதான் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மீண்டும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதில் எதனா ஒரு காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட ஒரு பலவீனங்கள் இருக்கும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இந்த பலவீனத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய வருகையில் நாங்கள் கைவிடப்படக்கூடாது. இல்லை, இந்த பூமியினுடைய எங்களுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நாங்கள் யார் நரகத்தில் போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, பில்லி சுனி இருக்கக்கூடாது, பகைகள் இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது, கோபங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்களுக்கு தேவன் ராஜ்யத்தில் சுதந்திருப்பதில்லை. இவைகள் ஒன்று எங்கள் இடத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்ககிட்ட இந்த காரியங்கள் இருக்கிறது, பகை இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட பகையை மன்னிப்பு கேளுங்க. கோபங்கள் இருக்கிறதா, சண்டைகள் இருக்கிறதா, பொறாமைகள் இருக்கிறதா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த குணத்தை எனக்கு மாற்றுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் எங்க கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இது நான் தடையா இருக்கக்கூடாது, பரலோகத்து போது தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் சுத்திகரிங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. முதல் காரியத்தை பார்த்தோம், ஒரு ஜலத்தினாலும் ஆவினால் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ரெண்டாவது காரியம், மாம்சத்தின் கிரியைகள் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மூணாவது ஸ்கேன் கரெக்டாக நல்லா கரெக்டாக கவனிங்க. மத்தேயு 7 அதிகாரம் 21 வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்னை சொல்கிறவன் பிரவேசிப்பதில்லை. எல்லாம் கர்த்தா கவனிங்க. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவன் பாட்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருந்தவனா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பது இல்லை. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் தான் பரலோகத்துக்கு போகும். பகல பசங்க, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல கிறிஸ்தவர்கள் நல்ல கனியை கொடுப்பாங்க, கெட்ட கிறிஸ்தவர்கள் கெட்ட கனியை கொடுப்பாங்க. நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களா இல்லை கெட்ட கிறிஸ்தவரா இல்லை இருக்கிறதுலே மோசமான கிறிஸ்தவரா? எது விராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறத பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்க. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தா கவனிங்க. அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் அடிக்கடிக்கு இந்த ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம். உம்முடைய சித்தத்தின்படி நான் ஓட வேண்டும், உம்முடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள் பரலோகம் போக முடியும். அவர் சித்தம் என்ன? சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, கடனாக இருக்கிறது. ஆமாம், சுவிசேஷம் மற்றவங்களை அறிவிப்பதற்கு என் மேல் இந்த கடனும் கடமையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க கரங்களை, சுவிசேஷம் மற்றவர்களை அறிவிப்பதற்கு என் மேல் விழுந்த கடமையும் கடனாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற ஒரு கருவியாக பயன்படுவதுதான் அவருடைய சித்தம். எத்தனை பேர் சொல்றீங்க? அவருடைய சித்தம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொன்றுக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்வதனால்தான் இந்த ஊழியம் ஒரு வேகமாக நிறைவேற்றி கற்றுக் கொண்டிருக்கிறார். நேற்று தினத்தில் வரும்பொழுது பிள்ளைகள் பார்க்குறேன், இவங்க பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் எழுந்து போக பார்க்குறேன், சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க? ஆமென், சமையல் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்றொண்டி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபால் சீலிங்லாம் போட்ட பிறகு செம டஸ்ட்டு, செம குப்பையாக இருந்துச்சு. ஆமாம், ஒரு சகோதரி வந்தாங்க, அந்த கடைக்கு வந்தாங்க. இது மாதிரியா டஸ்ட் ஆகுது, ரொம்ப குப்பையாக இருக்குது, கொஞ்சம் வாரி கொட்டுங்க சொல்லிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன், ஒரு குப்பை கூட இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றுமே ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக, அழிந்து போக ஜனங்களை மீட்கும்படியாக செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. சும்மா நான் சபைக்கு வந்துட்டு சும்மா போவதில்லை. ஊழியத்தில் என்னுடைய பங்கு ஏதாவது இருக்க வேண்டும், என்னுடைய உழைப்பு ஏதாவது இருக்க வேண்டும், என்னுடைய நேரத்தை நான் கர்த்தருக்கென்று செலவிட போகிறேன். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு போன வாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பைபிள் எக்ஸாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் மாஸ்டர், ஒரு நாளைக்கு 4 அதிகாரம். பிள்ளைங்க வருஷத்துக்கு பைபிளை தொட மாட்டாங்க, சர்ச்சுக்கு வந்தாலும் தொட மாட்டாங்க. உண்மை தானே? ஆமாலாம் எல்லாம் தலையாட்டுறாங்க. இந்த ஒரு வாரத்தில் 7 நாள் ஆச்சுங்களா? இன்னும் 8வது நாளா? 8 நாள். 8 நாள் பார்த்தால 7 நாளாவதா? இன்னைக்கு போடல. அப்போ 7 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 4 அதிகாரம்னா 7 நாள் எத்தனை அதிகாரம் படிச்சிருக்காங்க? கணக்கில் புள்ளிலாம் சொல்லுங்க. 28 அதிகாரத்தை பிள்ளைகள், கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் 9 பிள்ளைகள் அட்டன் பண்ணுறாங்க. 28 அதிகாரத்தை ஒரு வருஷத்தில் ஒரு அதிகாரத்தை படிக்காத பிள்ளைங்க ஒரே வாரத்தில் 28 அதிகாரத்தை படிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த பைபிள் எக்ஸாமில் ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் 10 கேள்விகள் வரும். பிள்ளைகள் எல்லாம் நல்லா சூப்பராக எழுதுறாங்க, நல்லா டவுட்டு கேட்குறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த சிஸ்டருக்கு ஆடியோ மெசேஜ் போடுது, இவங்களுக்கு வர டவுட் இல்லாமல், சிஸ்டர் இந்த வசனம் பைபிள்லேயே இல்லையா? ஒரு தெரியுமா? வாழை மீன் இருக்கு, வஞ்சர் மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கு, என்ன இல்லை? அது மாதிரி புகழ் கால் பண்ணி இந்த வசனம் இருக்கு, அந்த வசனம் இருக்கு,
ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த வசனம் இந்த பைபிள்லேயே இல்லையா? எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அவனை அதே மாதிரி கம்பியில் வச்சு டிங் டிங்னு இடி கொண்டு போல. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் குரூப்பில் போட்டேன். நல்ல கேள்வி தான். நேற்று கால் பண்ணி கேட்டான் ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. அந்த படித்தாதான் கேள்வி வரும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் அவசரமாக சிஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு சிலரில் 6 மணி கரெக்டாக ஒரு தம்பி என்ன பண்ணால் ஒரு நாள் அட்டன் பண்ணல. அவங்க வீட்டுக்கு கூட்டுக்கிறதுனால 5 மணிக்கெலாம் ஆன்சர் பதில் போட்டாங்க போல. அந்த தம்பி சொல்கிறான், அண்ணா எனக்கு 5:59 வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது, அதை நான் எப்போ வேணால் போடுவேன். சிஸ்டரு 1/2 hour முன்னாடி பதில் போட்டாங்க. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் சொல்லிட்டேன் 6 மணிக்கு டான் போடுங்க, ஒரு செகண்ட் கூட என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படிலாம் பிள்ளைங்க ஷார்ப்பாக இருக்கா பாருங்கள். அந்த ஒரு செகண்ட் நான் பண்ணுவேன், அந்த ஒரு செகண்டில் நான் டீ வாங்கி வச்சுன்னு ஒரு பக்கம் பன்னு வாங்கி வச்சுன்னு அப்படியே படிச்சுன்னு நான் எழுதுவேன். ஒரு தம்பி சொல்கிறான் பாருங்கள், அந்த ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமேன். நல்லா அருமையாக எழுதுறீங்க, பிள்ளைங்க அருமையாக படிக்கிறாங்க, அருமையாக எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டாக பதில் எழுதுறாங்க. எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நான் ஃபர்ஸ்ட்லாம் 100 கொஸ்டின், இப்போ நம்ம இதில் 10,000 ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு கொஸ்டின் நான் தான் எடுப்பேன். கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு கொஸ்டினை எடுத்து போட்டு அது ஒரு அதிகாரம், கலாத்தியர், எபிரேயர் மொத்தமாக வைப்போம். அது எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது பேக்கிங் பண்ணி ஒரு சில 10 சபை கூட நம்ம வச்சுருக்குறோம். அதுக்கு போட்டு கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்குள்ளே பெண்டு நிமித்துறோம். இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சினால்தான் இன்னைக்கு எளிமையாக அதுக்கென்று அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நபர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொன்னீங்க? இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நாம் ரெக்கார்டிங் பண்ணி ஒரு காரியங்களை எடிட் பண்ணும்பொழுது முழு வீடியோவாக எடிட் போடுவோம். அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோவை எடிட் பண்ணி போடுவோம். அநேக பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கண்ணெலாம் எரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் கம்ப்யூட்டர் ரிப்பேராக இதில் தான் பண்ணுவோம். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற நாட்களில் எடிட் பண்ணுவதற்கும் கேமராமேனை ஆப்ரேட் டிவி ஊழியத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பகல் பாசங்க ஏசாப்பாவுடைய சித்தத்தை, அவருடைய வேலையை செய்தால் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். உங்களால் முடிஞ்ச வேலையை, ஜெபத்தை கர்த்தருடைய ஊழியத்தில் செய்யுங்கள், பரலோகத்துக்கு செல்லுங்கள். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, முதல் ஸ்கேனில் என்ன பார்த்தோம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்காதங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது காரியம், பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. மூணாவது ஒரு காரியம், அவருடைய சித்தத்தை செய்கிறதா பரலோகத்துக்கு போக முடியும். சும்மா சபையில் வந்து உட்கார்ந்து போனால் போக முடியாது. நாலாவது ஒரு காரியம், மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. நம்மளுடைய நீதியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீதியில் சொல்லுங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நாம் நீதியே இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டோமா? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. நீதியாக வாங்கினா நீதி இல்லைன்னா எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஒரு கடையில் போயிட்டு எதுனா ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குகிறோம், ஒரு பொருள் சைடில் எடுத்து விட்டா அது நீதி கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு பொருளை நீங்கள் சைடில் விட்டீங்க, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் விட்டுருவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லைங்களா? அது நீதியில் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு குடுக்கல் வாங்க காரியத்தில் ஆமாம் அவங்களே மறந்துட்டாலும் தேடி போய் கொடுத்து பாருங்க, அதுதாங்க நீதி. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம்னா, யாருக்கிட்டனா ஒரு காரியத்தை வாங்கியிருந்தேன்னா அது எப்படியாவது திருப்பி போய் கொடுத்தோம்னா, திருப்பி நாம சொல்கிறீங்க,
எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரமாக இருக்காங்க, யார் வீட்டிலாம் ஒரு ஸ்பெஷலாக எதனா செஞ்சு அன்பாக பாஸ்ட் வீட்டுக்கு ஒரு ஏன்னா ஒரு குழம்போ இல்லை எதனா சாப்பாடோ. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்காங்களா, கீழே பண்ணுக்கிறீங்களா? ஓகே, அவங்க ரொம்ப பாசம் இருக்குது. எதனா ஒரு பணக்காரமா என்னது பலகாரம் செஞ்சாங்கன்னா எங்கள் வீட்டு எட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஆப்பை சுட்டாலும் எட்டு வந்து கொடுத்துருவாங்க, பாஸ்ட்டை சாப்பிடுங்க. ஆப்பத்தோட தேங்காய் பாலும் கொடுப்பாங்க. அதுபோல் அவங்க வீட்டில் எது செஞ்சாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க, பாசமாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஏனத்தை அந்த பாத்திரத்தை எங்கள் மனைவி அழகாக தொலைக்கி அழகாக பக்கமாக கொடுத்துரும். அதே போல் தாமூர் பாஸ்டர் வீட்டிலேருந்து என்ன எத்தனை கொடுத்தாங்க, இல்லை என்ன எடுத்து வந்தோன்னா ஏதாவது ஃபங்க்ஷனு போய் என்ன எடுத்துன்னு வந்தாங்கன்னா யாருன்னா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா தொலைக்கி ஓரமாக வச்சுருவாங்க. ஏமா வச்சுருங்க, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட கரெக்டாக கொடுத்துட்றோம். அதுதாங்க நீதி. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? சபையில் நீங்கள் எதனா ஒரு சாப்பாடு குழம்போ இல்லை எதோ ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பாத்திரத்தை பத்திரமா அந்த பாத்திரத்தை எடுத்து வைங்க. அதுதாங்க நீதி. அதனால பரலோக ராஜ்யம் போவதற்கு தடங்களாயிட போகுது. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? உங்கள் நீதி உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய நீதி நீதியாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆமேன். ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலைக்காக உதவிக்காக ஏதோ ஒரு சின்ன காரியத்தை, ஒரு அண்ணு குத்தியோ இல்லை ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களே மறந்துட்டாலும், அதாவது இந்த உளி என்ன சொல்லுவாங்க, உளி சுற்றி கூட வாங்கியிருந்தாலும் உண்மையாக கொடுத்து பாருங்கள், அது பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆமாம். இன்னைக்கு வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டில் இல்லாத பாத்திரம் வேறு யாரோட பாத்திரம் எங்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படி திருப்பி போய் கொடுத்துருங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமான நீதி நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். முதல்ல யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க? ஜலத்தினால மாவினால் பிறவாயிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ரெண்டாவது, மாம்சத்தின் கிரிகள் இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. மூணாவது, அவருடைய சித்தத்தை செய்யலைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நான்காவது, நீதியாக இல்லாமல் உண்மையாக இல்லாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னொரு காரியம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசித்து பாருங்க. மத்தேயு 18:1 வாசிங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எது பேராம சொல்றீங்க? இருக்குதுல சிறு பிள்ளைங்க யாரு? உன் பேர் என்ன பேருமா? வா. கீர்த்தியாவா? கீர்த்தியாவா? அந்த கை கூட எழுது. அது எழுது மாறுது. யாரு சின்ன பையா? எப்படி சொல்றான்? சரி விடு, வரல. நீ வாப்பா, நீ ஓடியா. சரி பிரசித்தா, நீ வாமா, நீ வாமா. ஐயா அவன் நம்ம அவனை அங்கேயே வச்சுப்பா. அவனை வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அதாவது என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், சின்ன பையன் இருக்க மாதிரி ரொம்ப உஷாரான ஆள் ஓடி வந்து அவனே என் கால் தட்டி கீழே விழுறான். யாராச்சுன்னு கேட்குறேன், அண்ணாச்சான். அண்ணன் மேலே பழி போடுறான். எத்தனையோ தடவை அவன் கீழே வந்து அவன் அழுவான் போல, அண்ணன் சொல்லுவான், அண்ணனை போய்ட்டு நிமித்தி கட்டுறேன், நான் அடிச்சிருவேன். அல்லேலூயா. அடித்தாலும் மறுபடியும் அப்பான்னு சொல்லிட்டு ஓடி என்ன பண்ணுவான், அந்த பகையை கோவத்தை என்ன பண்ண மாட்டான், வச்சுக்க மாட்டான். எது பேர் அவன் சொல்கிறீங்க? இப்போ பிரிசித்தா இருக்குது. இப்போ தான் பிரிசித்தா ஹாப்பி பர்த்டே. என்னைக்கு 20 சாக்லேட்லாம் தந்தோம், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆமேன். அப்போ சிறு பிள்ளைங்க இருக்காங்கன்னா இந்த சிறு பிள்ளைகள் என்ன இருக்காது, ஒரு கசப்பு இருக்காது, ஒரு கோவம் இருக்காது. அதாவது ஒரு ட்ராக்ஸு ஒரு வீட்டில் இருந்துச்சு, ஒரு 200 ட்ராக்ஸு எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல வச்சுருந்தேன். ஆனால் கேரள அன்னைக்கு 2 பேர், நீ எழுந்து வாமா, 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் 2 பேர் சுவிசேஷ ஊழியத்துக்கு கர்த்தரை பயன்படுத்தினார். எப்படி 2 பேர் அந்த காலேப்பு ஆமேன் யோசுவாவை எப்படி அனுப்பினாரோ அதே போல ஆமாம் இந்த பிள்ளைகள் 200 ட்ராக்ஸை 2 மணி நேரத்தில் ஊர் ஃபுல்லாக கொடுத்தாங்க. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இந்த பிள்ளைகளுக்கு நாம் போய் கொடுத்தா நம்மள எதுனா சொல்லிடுவாங்களா, நம்மள எதுனா கேட்டுருவாங்களா, நம்ம மேலே அடிச்சிருவாங்க, ஒரு பயம் இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயமே இருக்காது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க?
மற்றவங்க மேலே கோவம் இருக்காது, பகையாக இருக்காது. நாம் டேக்ஸ் கூட சொன்னால் ஒரு சிலர் கொடுப்பான், ஐயோ இவங்களா கொடுத்தா வாங்குவாங்களா. இந்த பிள்ளைகளுக்கு அதுங்களுக்குள்ளாக ஒரு பயம் இருக்காது, அதுங்களுக்குள்ளாக எது இருக்காது, யார் கூட ஒரு சண்டை இருக்காது, யார் கூட ஒரு பகை இருக்காது, குடுக்கல் வாங்கின பிரச்சனை இருக்காது. எதிராம சொல்றீங்க, நல்லது கெட்ட பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த சிறு பிள்ளைகளை போல நாம் மாறினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ உட்காந்துங்கம்மா. அல்லேலூயா. எல்லாம் கருத்தை கொண்டீங்க. சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பகல் பசங்க நீங்கள் நல்லா தட்டி சொல்லுங்க, தூங்குறலாம். நீங்கள் சத்தமா சொல்லுப்பா. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். சின்ன பசங்க போல மாறணுமா? வேதம் சொல்கிறது, துர்க்குணத்தில் சிறு பிள்ளைகளாகவும் நீதியில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? துர்க்குணத்தில் சிறு பிள்ளைகளை போல இருக்க வேண்டும். மற்றவங்களை பகைமையாக பேசுறதுல, சண்டை போடுறதுல சிறு பிள்ளைகளை இருக்க வேண்டும். சிறு பிள்ளைங்கன்னா சொல்லுங்க பேச்சு. அதுக்கப்புறம் ஆமாம், எத்தனை பேர் சொல்றீங்க? அதுதான் வேதம் சொல்கிறது, சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். இந்த காலை வேளையில் ஆவியார் நம்மளோடு கூட பேசுவாராக. பரலோக ராஜ்யத்தில் யாரெல்லாம் போக மாட்டாங்க என்று நம்ம ஆவியார் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து சபைக்கு வந்து இவ்வளோ ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிற நாம ஒரே ஒரு காரியத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் போகும்படியாக. பரலோக ராஜ்யத்தில் போகும்படியாக நீங்கள் நானும் கைவிடப்படக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இங்கு இருக்கிறவர்கள் ஒருவரும் நரகத்தில் போவதில்லை. ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்க இருக்கிற யாருமே நரகத்தில் போவதில்லை, நித்திய நரகத்தில் போவதில்லை, நித்திய வேதனை போவதில்லை. நரகம் ஒன்றும் இருக்கிறது, அது நித்திய நரகமா இருக்கிறது, அது நித்திய வேதனையா இருக்கிறது. அதில் யாரும் போகக்கூடாது. நித்திய மகிமையெல்லாம் பிரவேசித்து பரிசுத்தரை நித்திய காலமாக நாம் ஆராய்த்து கொண்டு இருப்போமாக. கரங்கள் தட்டி மையம் பார்த்துங்க. தவிராம சொல்லுங்க, ஒரே ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யாருக்கு என்ன எப்போ எப்படி சம்பவிக்கும் என்று தெரியவில்லை. எத்தனையோ அரசியல் தலைவர், நேற்று தினத்திற்கு ஒரு அரசியல் தலைவர் இறந்து விட்டார். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனை பேர் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் இருக்கிற கால வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுவோம். ஆமென். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம். பரலோகத்தில் நாம் கண்ணை திறப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அங்கு இருளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்று வேதம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எல்லாம் கரெக்டாக கவனிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. 2 கூட வாசிங்க. இரவிலே திருடன் வருகிறது விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள் திருடனை வருகிறது போல எப்போ எப்படி வருவான்னு தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கர்த்தர் கவனிங்க. ஆமென். கர்த்தர் நம்மளோட கூட பேசுவாராக. நீங்கள் எல்லா நேரத்திலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, 4ஆம் வசனம் சொல்லுது, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பகல் பாச சொல்லுங்க. பகல் பாச நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க. எத்தனை பேர் விசுவாசம்? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க. நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், ராஜ்யத்துக்குரியவர்கள். நம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல, நம் பாவத்துக்குரியவர்கள் அல்ல, நான் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, நான் வறுமைக்குரியவர்கள் அல்ல. எல்லாரும் அறிக்கை செய்யலாம், கரங்களை உயர்த்தி. நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறேன். நான் இருளின் பிள்ளைகள் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன், நான் வெளிச்சத்துக்குரியவன். எல்லாம் சொல்லுங்க, நான் வெளிச்சத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன், நான் இருளுக்குரியவன் அல்ல, நான் பாவத்துக்குரியவன் அல்ல, நான் சாபத்துக்குரியவன் அல்ல. எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கிறேன். அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கிறேன். என்னை விட்டு
எங்களை விட்டு நீங்குவதாக. நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன், நான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறேன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நான் இன்னைக்கு வசனம் தான் காமிச்சிட்டு போறேன். ரொம்ப முக்கியமான ஸ்கேன் பண்ணி பார்க்கறது அதுதான். எபிரேயர் 12:14 வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரலோகத்தில் ஒன்று போக முடியாதுங்க, பாவம் போக முடியாது. எல்லாம் கத்த கொண்டீங்க. பாவம் என்ற எழுத்துக்கு பரலோகத்துக்கு இடமில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாவரோடும், சத்தமாக சொல்லுங்க, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. எது பேராம சொல்லுங்க, பரிசுத்தமாக இல்லைனா பரலோகத்தில் போக முடியாது. ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25 26 படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரின் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. இல்ல பக்கத்தில் பார்த்து அருமையான வசனம். அனித்தியமான, சத்தமா உயர்த்தி சவுண்டா சொல்லுங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்வேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை பகைக்கிறாங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை எதிர்க்கிறாங்களா? உங்களை அது விட்டு தூக்கிட இதை விட்டு தூக்கின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக படிக்கிற பாடுகள் எல்லாம் நான் பாக்கியம் என்று நினைக்கிறேன். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம். கிறிஸ்து பிள்ளைகளோடு கூட நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். என்னை துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? எத்தனை பேர் ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க? பேதுரு, என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல என்னை ரத்த சாட்சியாக என்னை சிலுவையில் அரைக்காதீங்க, என்னை தலைகளாக அடிங்க. ரத்த சாட்சியா மரிக்கிறாரு. இந்த உலகத்தில் பாவத்தை காட்டிலும் உலகத்தினுடைய ஆசையை காட்டிலும் நான் ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு கர்த்தருக்காக நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், கஷ்டப்படுகிறேன். என்ன கஷ்டம் தான் நான் சகித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் கஷ்டம், நான் நித்திய காலத்தில் நித்திய காலமாக நித்திய சந்தோஷத்தில் அனுபவிக்க போகிறேன். இது பேராம சொல்றீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஸ்கேன் மூலியமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்களாக. முதல் காரியம், நம்ம தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளிருக்க வேண்டும். கலாத்தியர் 5 சொல்ல பிரகாரம் மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 7 சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். மத்தேயு 5:20 போல நம்மளுடைய நீதி ஆயிலனா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 18 சிறு பிள்ளைகள் போல நாம் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆமென். எபிரேயர் 12 சொல்லப்பட்ட பிரகாரம் பரிசுத்தம் இல்லைன்னா நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எபிரேயர் 11 மோசே சொல்ற மாதிரி அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்து நான் நரகத்தை போவதை காட்டிலும் நான் துன்பத்தை அனுபவித்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவது எனக்கு பாக்கியமா இருக்கிறது.
2 கண் உள்ளவனாக நான் நரகத்தை போவதை காட்டிலும் 1 கண் உள்ளவனாக நான் என்ன பண்றேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன். 2 கை உள்ளவனாக நான் நரகத்தை போவதை காட்டிலும் 1 கை உள்ளவனாக நான் பரலோகத்துக்கு போவதை பாக்கியமா இருக்கிறது. 2 கால் உள்ளவனாக நான் நித்திய நரகத்தை போவதை பார்க்கலாம், 1 கால் உள்ளவனாக நான் பரலோகத்துக்கு போவது எனக்கு பாக்கியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரலோகத்துக்கு போறோமா போக மாட்டோமா என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். நீங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, பண ஆசை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். பணம் தேவை, பண ஆசை தான் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அதான் சொல்லுது. ஆமென், சோத்திரம். ஆமென். பண ஆசை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மார்க் 10ஆம் அதிகாரம் ஆமென் 24ஆம் வசனம் அதான் சொல்லுது. நான் பண ஆசை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளோ அரிதாக இருக்கிறது. பணம் தேவை, ஆனால் பண ஆசை ஆண்டு கொடுக்கணும் நேரத்தை விட்டுட்டு ஓடுவது அதுதான் நம்மளுக்கு வேதனையாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகழ் கீபோர்டு அனுப்பு, ஸ்டிங்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு ஒரு நாள் வருகிறோம். ஒரே ஒரு காரியம் தாங்க, நான் பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க என்று ஆவியா நம்மளோடு கூட அவருடைய வார்த்தை மூலியமாக நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி காமிச்சிருக்கிறாருங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி காமிச்சிருக்காருங்க. இதில் எதாவது ஒரு காரியம் நமக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்குது. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் ராஜ்யத்தினால் பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. திருப்பிராமன் சொல்றீங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சண்டைகள் இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா, பகைகள் இருக்கிறதா, பொறாமைகள் இருக்கிறதா, மார்க்க பேதங்கள் இருக்கிறதா, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, களியாட்டுகள் இருக்கிறதா, போதை வஸ்துகள் நம்ம கிட்ட இருக்கிறதா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அவைகள் இருந்தால் நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை போல மாற ஒப்பு கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்கு வஞ்சனை இருக்காது, பகை இருக்காது, பொறாமை இருக்காது, சண்டை இருக்காது, மற்றவங்களுக்கு குறை கூறுவது இருக்காது. ஆமென். சிறு பிள்ளைகள் போல மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மாறுங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் செம்மையா இருக்கிறது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் செம்மையா இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்பவில்லை, நமக்குள்ளாக மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆவியானவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்குது. ஆண்டவரே, நம்ம மன்னிங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் போல மனம் திரும்பணும். ஆண்டவரே, பேச்சு பிள்ளைகள் போல இருக்கணுமே, எங்களுடைய எண்ணம் சிறு பிள்ளைகள் போல இருக்கணுமே, எங்கள் நடக்கை அப்ப பார்வை எல்லாம் சிறு பிள்ளைகள் போல இருக்கணுமே. எங்களுக்குள்ளாக பொறாமை குணங்கள் இருக்கக்கூடாது, வஞ்சனை குணங்கள் இருக்கக்கூடாது, சண்டை குணங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது, வஞ்சகமாக பேசுகிற புறங்கூறி பேசுகிற குணங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, சொல்லமா, அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, உள்ளத்தில் ஆழ்த்திலிருந்து அர்ப்பணித்தே,
அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆவியார் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஏதோ ஞாயிற்றுக்கிழமானது நான் சபைக்கு போயிட்டு வர மாத்திரம் இல்லை, நாம் நித்திய கானானுக்கு போக வேண்டும், பரம கானானுக்கு நாம் போக வேண்டும். அதுக்காக தான் இந்த ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடிக்கடிக்கு சொல்லுவேன், இந்த பூமியில கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை வந்துருச்சுன்னா நாம் எதிர்கொண்டு போகலாம் இருக்க வேண்டும். பேதுருல போடப்பட்டிருக்கிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவத்துல மூழ்கி இருக்கிறவர் ரட்சிக்கப்படுவது எப்படி இருக்கும்? நம்ம கைவிடப்படக்கூடாது. ஒருவனை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனை அறியவில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் இந்த வார்த்தை நம்மளை குறித்து சொல்லக்கூடாது. அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க, நித்திய நரகத்தில் போங்க என்று ஆண்டவர் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பார்த்து சொல்லக்கூடாது. உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி, என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி. நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளனா இருந்தாய், நீ அநேகத்தில் அதிகாரியா இருக்கிறாய் என்று அந்த வார்த்தை தான் நம்மள ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் என் மகனே, என் மகளே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். என் நிமித்தமாக உனக்கு அநேக பாடுகள் வந்தது, அநேக நிந்தைகள் வந்தது, அநேக அவமானங்கள் வந்தது, அநேக கஷ்டங்கள் வந்தது, அநேக வேதனைகள் வந்தது. இருந்தாலும் நீ அதை பொருட்படுத்தாமல் எனக்காய் நீ ஓடினாய் அல்லவா, எனக்காய் நீ வாழ்ந்தாய் அல்லவா, என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்தாய் அல்லவா. ஓ உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமுள்ள என் மகளே, என் மகனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அந்த வார்த்தை நாம் ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்ல வேண்டும். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லக்கூடாது. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீ அகண்டு போங்க என்று சொல்லக்கூடாது. நீதிங்க நம்ம கிட்ட நீதி எப்படி இருந்து பாருங்க. பரிசெய்ய சரிசெய்ய நீதியிலும் நம்ம அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம நீதி உண்மையா இருக்கிறதா? நம்ம ₹1 காசுல கூட உண்மையா இருக்கிறோமா? ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம உண்மையா இருக்கிறோமா என்று நீங்க சோதித்து பாருங்க. ஆவியான் உங்களோட கூட பேசுவாராக. அற்ப காரியத்திற்காக பெரிய பொக்கிஷமான பரலோகத்தை நம்ம விட்டுறக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், ஆவியான் நம்மளோட கூட பேசுகிறார். சின்ன அற்ப சந்தோஷத்துக்காக, சின்ன ஒரு சந்தோஷத்திற்காக பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க, நித்திய நரகத்துல போயிடாதீங்க. சின்ன ஒரு ஆசைக்காக, சின்ன ஒரு சிற்றின்பதற்காக வேதம் சொல்லுகிறது. கதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற, நான் அல்ல கிறிஸ்துவோடு கொண்டு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன், இனி கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து பேசுகிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து பார்க்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து அவர் நடக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். என்னோடு கூட இருந்து கிறிஸ்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறது. கிறிஸ்தியன் சரீரத்திலே அவர் மகிமைப்படுவாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவாராக. தகப்பனே, எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் நாங்கள் ராஜாவே. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். இதுல ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த குற்றங்களை எங்களை மன்னிங்க, கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். அவருடைய வருகை திருட போல எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. நீங்கள் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்ற சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எப்பொழுது ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க.
ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க ஏசப்பா. ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிங்க ஏசப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்கள் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கனமாகி உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.